தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சோளிங்கர் குருசேகரம் 7 வகையான ஆசீர்வாத பெருவிழா சென்னை பேராயர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை தென்னிந்திய திருச்சபை சோளிங்கர் குருசேகரம் ஆலயத்தில் 7 வகையான ஆசீர்வாத பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. முதல் நிகழ்வாக சிஎஸ்ஐ நல்மீட்பர் ஆலயம் சுற்றுச்சுவர் இறை ஒப்படைப்பு ஊழியர் வி ஆலிஸ் தினகரன் முன்னிலையில் கோளேரி சிஎஸ்ஐ நல்மீட்பர் ஆலய சுற்றுச்சுவர் இறை ஒப்படைப்பு ஊழியர் திரு அசோக் கிருபாகரன் முன்னிலையில் சோமசமுத்திரம் திருச்சபை ஆலய விரிவாக்கம் ஊழியர் திரு அருள் ஜோதி முன்னிலையில் மற்றும் சிஎஸ்ஐயுடன் புல் நினைவாலயத்தில் மறு இறை ஒப்படைப்பு, வெத்வால் போல் கல்வெட்டு திறப்பு, ஏபிஎம் மிஷனரிகளின் படத்திறப்பு, வெத்வால் போல் தையல் பள்ளி துவக்கம் ஆகிய நிகழ்வுகள் திடப்படுத்துதல் வழிபாடு பேரூர் திரு பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் பேராயர் அவர்களால் பேராயர் அம்மா இந்திராபால் அவர்களாலும் இறை ஒப்படைப்பு சிறப்பான முறையில் நடைபெற்றது. சென்னை பேராயத்தின் செயலர் அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களும் அருகாமையில் உள்ள ஆயர்களும் கலந்து கொண்டனர். சோளிங்கர் குருசேகரத்தின் ஆயர் திரு எஸ் தேவ இரக்கம், குருசேகரத்தின் செயலர் ஜே பிரின்ஸ் ஜெபக்குமார், குருசேகரத்தின் பொருளாளர் என் சௌரி ராயன் இவர்கள் முன்னிலையில் சேகர குழு உறுப்பினர்கள், ஊழியர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்கள் மற்றும் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் தெரிவிக்கின்றேன், இந்த வரலாறு நமது தொழிற்சபையில் உபயோகப்படுத்தப்படுவது எவை? அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நேசியா விசுவாச பிரமாணம், அட்டனேஷன் விசுவாச பிரமாணம். நம்ம சபையில் யூஸ் பண்றது 2 என்ன? அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நேசியா விசுவாச பிரமாணம். கரகோஷத்தை கொடுக்கலாமா? அழகா சொல்லலாம். புத்தகத்தில் எத்தனை புத்தகம், இதுல எத்தனை புத்தகம்? பாட்டுல 39, புதிய பாட்டுல 27. வெரி குட். கைத்தறி சொல்லுங்க, என்னென்ன? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். முதல் எழுதப்பட்டது மார்க். வெரி குட். கைத்தறியலாம். எக்ஸலென்ட். மார்ட்டின் லூதருக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே சில முரண்பாடுகள் ஏற்பட்டது. எனவே அவர் 95 முரண்பாடுகளை எழுதி இரவு 12 மணிக்கு விட்டன்பர்க் என்கின்ற ஜெர்மனி நாட்டிலே ஆல் செயின்ட்ஸ் என்கின்ற சர்ச்சில் போயிட்டு கதவுல ஆணி அடிச்சுட்டு வந்தார். அடுத்த நாள் காலையிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர்கள் போறாங்க. இது யார் இது மாதிரி பண்ணது, இது சர்ச் டிசிப்ளினுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. மார்ட்டின் லூதர் வெளியில வந்ததற்கு அப்புறம் பல காரியங்களை அவர் சொன்னார். அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், 7 வகையான சாக்கிரமெண்டுகள், திருவருட் சாதனங்கள் இருக்கிறது. இந்த 7 வகையான திருவருட் சாதனங்களிலே 2 வகையான திருவருட் சாதனம் மிக மிக முக்கியமானது. 7ல 2 வந்து இயேசுவானவர் தான் துவங்கினார். ஒன்று சேக்ரமென்ட் பேப்டிசம், இன்னொன்று சேக்ரமென்ட் ஹோலி யூகரிஸ்ட். திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரம் வந்து திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரம். இது 2ம் அதிமுக்கியம் என்று சொன்னார். எனவே இந்த திருமுழுக்கு எடுத்தவுடன் திடப்படுத்தல் அவர்களுக்கு ஒரு சாத்திரம் உண்டு. அப்ப இதை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்குக்கும் திடப்படுத்தலுக்கும் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. ஏன்னா நீங்க ஞாயிறு பள்ளிக்கு போயிட்டு கிறிஸ்தவ கல்வியை கற்றுக்கணும், வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்கு போகணும், இளம் வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்கு போகணும், நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடைவெளி கொடுக்கப்படுகிறது. So confirmation உடைய preparation எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா soon after your baptism.
அதனால சிஎஸ்ஐ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ரிஃபார்ம் சர்ச்சஸ்.